வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு வித்தியாசமான மலையாள ஹாரர் படம் தான் கொண்டு வந்திருக்கேன். படத்தோடைய பேர் நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கேரளா பார்டர்ல நெல்லிக்கம்போயில்ன்ற ஒரு ஊர் இருக்கு. அந்த கிராமத்துல ரொம்ப நாளா ராத்திரி ஆனா குதிரை காலோட ஒரு மர்ம மனுஷன் அந்த கிராமத்துல பலம் வந்து எல்லாரையும் பயம்பூர்த்திக்கிட்டு இருக்கான். இது போதாதுன்னு அந்த கிராமத்துல ராத்திரியானா கூலின்ற ஒரு வகையான நாட்டு தெய்வம் தான் அந்த மொத்த கிராமத்தையும் பாதுகாத்துட்டு இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனாலே ராத்திரியில பொதுவா அவங்க யாரும் வெளியே வர மாட்டாங்க. இப்படி ஒரு விசித்திரமான கிராமத்துல குதிரை காலோட ஒரு மர்ம மனுஷன் அந்த கிராமத்துக்குள்ள புகுந்து எல்லாரையும் பயங்கரமா பயம்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்படி பல அமானுஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு நம்ம ஹீரோ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவன் ஊர் திரும்பி இருக்கான். பல மாசம் கழிச்சு திரும்ப அவனுடைய கிராமத்துக்கு வந்ததுக்கு மெயின் ரீசன் அந்த கிராமத்துல தான் அவனுடைய காதலியும் இருக்கா. ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ அவனுடைய காதலியை சந்திக்கிறதுக்காக காதலியோட வீட்டுக்கு போறான். அங்க போன இடத்துல நம்ம ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவத்தை அந்த குதிரைக்கால் விசித்திர மனிதன் ஒரு பெரிய சம்பவம் பண்ணிடுறான். அது என்ன சம்பவம், இந்த குதிரைக்காலோட சுத்திக்கிட்டு இருக்க அந்த மர்ம மனுஷன் யாரு, இந்த அமானுஷங்களுக்கெல்லாம் பின்னாடி மிருகமா இல்ல மனுஷனா, இதுல இருந்தாலும் அந்த கிராம மக்கள் தப்பிச்சாங்களா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல அடுத்து பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த நெல்லிக்கம்போயில் நைட் ரைடர்ஸ். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லே நெல்லிக்கம்போயில்ன்ற அந்த அழகான கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த மொத்த கிராம மக்களையும் காப்பாற்றக்கூடியது கூலின்ற அந்த தெய்வம். அது ராத்திரியானா வானத்துல பறந்து அந்த மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறதா அந்த ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. அதனாலே அந்த தெய்வத்துக்கான மாட்டிடக்கூடாதுன்றதுக்காக ராத்திரியில அந்த மக்கள் யாரும் வெளியில வராம அவங்கவுங்க வீட்டிலேயே இருக்காங்க. இப்படி மூட நம்பிக்கையில மூழ்கி இருக்கக்கூடிய இந்த கிராமத்துக்கு வெளியூர்ல இருந்து படிப்பு முடிச்சுட்டு படத்தோடைய ஹீரோவான ஷாமன்றவன் ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஊருக்குள்ள என்ட்ரி கொடுக்குறான். வரும்போதே இவன் அந்த ஊர்ல தனக்குன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸான ரெண்டு பேர் இருக்காங்க, ராஜேஷ் சுரேஷ். அவங்க ரெண்டு பேருக்கும் சரக்கு வாங்கிட்டு வந்திருக்கான்ற விஷயம் தெரிய வந்ததும் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பயங்கர குதூகலமாயிடுறாங்க. அடுத்த சீன்லேயே சரக்கு அடிக்கிறதுக்காக அந்த ஊர்ல ஒரு பெரிய பாறை மலை இருக்கு. அந்த ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டு இவங்க மூணு பேரும் ஒன்னா உட்காந்து ஜாலியா சரக்கை போட்டு பழைய விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பாறை மலையை கிட்டத்தட்ட ஒரு பார் மாதிரி மாத்தி அந்த இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணம் என்னன்னா இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்து ஒருத்தன் விழுந்து இறந்திருப்பான். அப்பத்துல இருந்து இந்த கிராம மக்கள் யாரும் அந்த பாறை மலை பக்கமே போறதில்ல. அதனால இந்த பசங்க எல்லாம் கிட்டத்தட்ட அந்த பாறை மலையை ஒரு பாரா மாத்தி சரக்கு அடிக்கிற ஸ்பாட்டா மாத்திருக்கானுங்க. இப்ப ஹீரோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன ரெண்டு பேர், இவனுக்கு மூணு பேரும் இந்த ஃபுல்லா குடிச்சிட்டு பாட்டில கொஞ்சம் சரக்கு இருந்திருக்கு, அதை அப்படியே பாதியிலே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. அவனுங்க போன கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இருட்டிக்குது. அந்த இரவு நேரம் இவங்க மிச்சம் வச்சுட்டு போயிருக்க அந்த சரக்கு பாட்டில அங்க ஒரு மர்மமான உருவம் வந்து அந்த சரக்கு பாட்டில் இருக்கக்கூடிய சரக்கு எடுத்து குடிச்சிட்டு போகுது. அது மிருகமா மனுஷனா அது யாருன்னே தெரியல. அது யாருன்றது நம்ம போக பார்ப்போம். இப்ப கதையை கண்டினியூ பண்ணுவோம். இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையிலே அந்த ஊர்ல ஒரு மிலிட்டரிக்காரர் இருக்காரு. அவர் வீட்டை சுத்தி ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்காங்க. எதுக்காகனா அந்த வீட்டுல இருந்த மிலிட்டரிக்கார் நேத்து நைட்டு ஏதோ ஒரு உருவத்தை பார்த்ததாவும் அந்த உருவத்தை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி கொலை நடுங்கி போயிருக்காராம். ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, நேத்து ராத்திரி வீட்டுல இருந்த இந்த மிலிட்டரிக்காரோடைய அம்மா மலைக்கோவிலை நோக்கி நடு ராத்திரி நடந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு இவரும் பின்னாடியே போயிருக்காரு. ஆனா அப்படி நடந்து போன அந்த உருவம் அது அவங்க அம்மாவே கிடையாது. முகத்துல ஒரு மர்மமான மாஸ்க மாட்டிக்கிட்டு இருந்த ஒரு மர்ம மனுஷன் தான் இந்த மிலிட்டரிக்கார் பார்த்திருக்காரு. அதை பார்த்ததுல இருந்தே ஒரு மாதிரி பேயடைஞ்சு போயிருக்காரு. இப்படி ஒரு பார்த்த விஷயத்த மக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்த சீன்லயே அதே கிராமத்தை சேர்ந்த இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் தாந்திரிகம் எல்லாம் பண்றவங்க போடக்கூடிய சக்கரம், அந்த சக்கரத்துக்கு நடுவுல ஒரு கோழியை வேற பலி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரிச்சுவலை அதே கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருடைய வீட்டுக்கு நடு வீட்டுல போட்டிருக்கானுங்க. இதையும் பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் மக்கள்லாம் பீதியில் இருக்காங்க. நம்ம கிராமத்துக்கு ஏதோ ஒரு தீய சக்தி வந்திருக்கு, அதுதான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி மொத்த கிராமமே பயந்துட்டு இருக்கும் போதுதான் அடுத்த சீன்லே அந்த ஊர்ல திருவிழா ஸ்டார்ட் ஆகுது. அந்த திருவிழாக்கு நம்ம ஹீரோ
தான் ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கான். ஆக்சுவலா ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆட்டோ வச்சிருக்கான். அந்த ஆட்டோல அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு கூட ஹீரோ சீக்கிரட்டா பேசிட்டு இருக்கான். யாரா இந்த பொண்ணுன்னு பார்த்தா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். ரொம்ப காலமா இவங்க ரெண்டு பேரும் லவ்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ திரும்ப இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு காரணமே இந்த லவ்வரை பாக்குறதுக்காக தான். இப்படி சீக்கிரட்டா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு நைட் என் வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊருக்கு போறாங்க, நீ என்ன பாக்குறதுக்காக நைட் வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கூப்பிட. நைட் நான் வீட்டுல தனியா தான் இருப்பேன், நீ என்ன வீட்டுல வந்து பாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிடுறாங்கன்னா ஹீரோ எவ்வளவு சந்தோஷப்படணும். ஆனா ஹீரோவுடைய முகமே டோட்டலா மாறுது. ஏன்னா அதுக்கு காரணம் நம்ம ஹீரோக்கு இரவுனா பயம். எஸ், நைட் டைம்ல நம்ம ஹீரோ வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டான். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன பையனா இருக்கும் போது அவங்க வீட்டுல அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட். ஸோ அதனால ஹீரோவை பக்கத்து வீட்டுல ஜோதின்ற ஒரு லேடி கிட்ட நீங்க பாத்துக்கோமா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய அம்மா ஹீரோவை அந்த ஜோதின்ற லேடி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. சின்ன வயசுல இருந்தே நம்ம ஹீரோவை ரொம்ப பாசமா பார்த்துட்டது அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டு ஜோதின்ற அந்த லேடி. தினம் அவங்க தான் நம்ம ஹீரோக்கு சோறு ஊட்டுவாங்க. இப்படி நம்ம ஹீரோ மேல ஜோதி அதீத பாசம் வச்சிருந்திருக்காங்க. அதே மாதிரிதான் நம்ம ஹீரோக்கும் அவனுடைய அம்மாவுக்கு அப்புறம் அவன் அதிகமா நேசிச்சதே இந்த ஜோதின்ற லேடி தான். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஜோதிக்கு திடீர்னு கல்யாணம் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் குட்டி பையனா இருக்க நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும், நீ கல்யாணம் பண்ணி போயிட்டதுக்கு அப்புறம் எனக்கு யாரு சோறு ஊட்டுவா அப்படின்றவா நம்ம ஹீரோ பாசத்தோட கேட்க, நான் எங்க போனாலும் கண்டிப்பா நான் உனக்கு சோறு ஊட்டுறதுக்காக பறந்து வந்துருவேன் அப்படின்ற மாதிரி ஜோதி அப்பவே நம்ம ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா அவங்க தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு சூசைட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக சூசைட் பண்ணிட்டாங்கன்னு அப்ப நம்ம ஹீரோக்கும் தெரியல, ஸ்டோரியிலயும் நமக்கு டீடைலா சொல்லல. ஆனா அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டதுக்கு அப்புறம் ராத்திரி ஆனா நம்ம ஹீரோக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தத நிறைவேற்றுற விதமா ராத்திரியில ஹீரோ வெளியில வந்தாலே சூசைட் பண்ணி இறந்து போன ஜோதியோட ஆன்மா இவனை பின்தொடர்ந்து வர மாதிரி இவன் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த ஒரு சம்பவத்தினால தான் நம்ம ஹீரோ ராத்திரியில வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான். இப்போவும் நைட் டைம்ல நம்ம ஹீரோ வெளியில போலான்னு யோசிக்கும் போதே ஜோதியோட உருவம் அவன் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அதனால அன்னைக்கு நைட் ஹீரோயின் கூப்பிட்டும் போகாம வீட்டிலேயே பெஸ்ட்டை போத்தி தூக்கிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் அந்த ஊர்ல குட்டப்பன்னு ஒருத்தன் இருக்கான். அவன் ஊரையே கூப்பிட்டு வச்சு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான். என்னாச்சு, என்ன பிரச்சனை அவனை பிடிச்சி கேட்டா அவன் ஒரு மாதிரி குதிரை மாதிரி குதிச்சு குதிச்சு காட்டுறான். என்னடா ஆச்சு, கொஞ்சம் தெளிவா சொல்றா அப்படின்னு ஊர்க்காரங்க எல்லாம் கேட்க, நேத்து இவன் ஊர் திருவிழாவை அட்டன் பண்ணிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு ரிட்டர்ன் வீட்டை நோக்கி வரும்போது ராத்திரி நேரம் இவன் வீட்டுக்கிட்ட யாரோ இவங்க கிட்ட பீடி பத்த வைக்க வெத்திப்பட்டி கேட்டிருக்காங்க. இந்த குட்டப்பனும் வெத்திப்பட்டி எடுத்து கொடுத்துருக்கான். அப்படி கொடுக்கும்போது கை ஸ்லிப் ஆகி வெத்திப்பட்டி கீழே விழுந்திருக்கு. அப்படி கீழே விழுந்த அந்த வெத்திப்பட்டி எடுக்கிறதுக்காக இந்த குட்டப்பன் குனியும் போது இவர்கிட்ட பீடி பத்த வைக்க வெத்திப்பட்டி கேட்ட அந்த நபருடைய கால்கள் குதிரை கால் மாதிரி இருந்திருக்கு. அதை பார்த்து இந்த குட்டப்பன் நடு நடுங்கி முகத்தை பார்த்திருக்காரு. ஆனா இவருடைய கண்களுக்கு முகம் தெரியல. ஃபுல்லா தன்னுடைய முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி மனுஷன் மாதிரி இல்லாம வேற ஏதோ ஒரு மிருகம் மாதிரி இவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து இவர் அப்படியே பயந்து ஓடி இருக்காரு. ராத்திரி இவர் பார்த்த விஷயத்தை தான் அதே ஊரை சேர்ந்த இன்னும் ஒரு சிலர் பார்த்திருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த குதிரை கால் கொண்ட அந்த மனுஷன் இருக்கான்ல, அவன் பக்கத்துல இருக்க மலைக்கோயில் பக்கம் தான் இருக்கான். அங்க போனா அவனை பிடிச்சிடலாம் சொல்லிட்டு அந்த குதிரைக்கால் மனுஷனால பாதிக்கப்பட்ட இவங்க எல்லாரும் ஒண்ணு கூடி நேரா அந்த மலைக்கோயில் கிட்ட போயிருக்காங்க. அங்க போனா அந்த குதிரைக்கால் மனுஷன் நார்மல் மனுஷங்களோட பயங்கர பவர்ஃபுல்லானவனா இருக்கான். இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சு விரட்டி விட்டுறான். ஆனா இன்னமும் அந்த குதிரைக்கால் மனுஷனுடைய முழு உருவத்தை நமக்கு இன்னும் காட்டல. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் திரும்பவும் நம்ம ஹீரோயின் ஹீரோவை தனியா மீட் பண்ணி, நேற்று நைட்டு வரேன்னு வரவேல, இன்னைக்கு நைட்டும் என் வீட்டுல அப்பா அம்மா யாரும் இல்ல, நீ கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கூப்பிட, ஐயோ இவன் நம்மள விடவே மாட்டா போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயந்துகிட்டே இந்த விஷயத்த தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு, மச்சான் வேற வழியே இல்ல, உனக்கு இருட்டுனா தானே பயம், இருட்டுறதுக்கு முன்னாடியே யாருக்கும் தெரியாம பர்டிகுலரா உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே தெரியாம அவங்க வீட்டுக்குள்ள இருக்க மாட்டு கொட்டாய்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, கையில டார்ச் லைட் எடுத்துட்டு போயிடு, சரியா ராத்திரி நேரம் இருட்டுனதுக்கு அப்புறம் மாட்டு கொட்டாயில இருந்து நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துரு அப்படின்னு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஐடியா கொடுக்க, ஆஹா இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கையில ஒரு டார்ச் லைட்டோட ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய மாட்டு கொட்டாய்க்குள்ள போயிட்டு பதுங்கிடுறான். அப்படியே பொழுது போய் இருட்ட ஆரம்பிக்குது. அப்படி இருட்டுனதுமே டப்புனு நம்ம ஹீரோ கையில ஒரு டார்ச் லைட்டோட நேரா ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அந்த மாட்டு கொட்டாயை விட்டு வெளியில வரான். அப்படி வெளியில வந்தும் ஜல் ஜல்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா, எஸ் இவன் வெளியில வந்திருக்கான்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஜோதியோட ஆன்மா கிளம்பிச்சு போல.
அவங்களுடைய உருவத்தை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அள்ளில்ல. அதே டைமிங்ல ஹீரோயின் வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு மிருகம் நடமாடுற சத்தம் வேற கேக்குது. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா அதே குதிரைக்கால் மனுஷன் தான் ஹீரோயின் வீட்டு வாசல் நின்று கதவு தட்டிட்டு இருக்கான். ஒரு பக்கம் குதிரைக்கால் மனுஷன், இன்னொரு பக்கம் ராத்திரியானா நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா பயம்படுத்திக்கிட்டு இருக்க ஜோதி அக்காவுடைய ஆன்மா. இப்படி ரெண்டு உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துருவானா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில கோழி கூவ அந்த சத்தத்துல இருந்து நம்ம ஹீரோ எந்திரிச்சு பார்த்தா நைட் அந்த ரெண்டு உருவத்தை பார்த்த அதிர்ச்சியில மயங்கி விழுந்தவன் தான். அதோட காலையில தான் எந்திரிச்சிருக்கான். அப்படி எந்திரிச்சதும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போய் பாக்குறான், ஹீரோனை காணோம். வெளியில ஹீரோவுடைய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவை கூப்பிட்டு முதல்ல நீ எங்க கூட வா அப்படின்ற மாதிரி ஹீரோவை கூட்டிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. எதுக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க உள்ள போய் பாடுறா அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அனுப்புறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஹீரோயின் உடம்பு ஃபுல்லா ஏகப்பட்ட சிராய்ப்புகள். யாரோ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு மாதிரி கேட்க நான் உன்னை நேற்று ராத்திரி வர சொன்னேன்ல, யாரோ என் வீட்டு வாசல்ல கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு, நீ தான் வந்திருக்கோன்னு ஆசையில நான் போய் கதவு திறந்தா குதிரை காலோட ஒரு வித்தியாசமான உருவம் அப்படியே பாஞ்சு வந்து என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிச்சு. நான் உடனே கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போ பக்கத்துல போதையில இருந்த என்னுடைய சித்தப்பா ஓடி வந்தாரு. அவரை பார்த்துட்டு அந்த குதிரைக்கால் உருவம் என்னை விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுச்சு. வீண்டமாலாம் நம்ம ஹீரோயின் நைட் நடந்த விஷயத்த பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க பாரு ஷாம், நீ என்ன பண்ணியோ எனக்கு தெரியாது. என்ன இப்படி பண்ண அந்த குதிரைக்கால் மனுஷனோ மிருகமோ எதுவா இருந்தாலும் எனக்காக நீ அந்த மிருகத்தை கட்டி தூக்கிட்டு வா. என் கையால அதுக்கு நான் தண்டனை கொடுக்கணும். இதுக்கப்புறம் இந்த கிராமத்துல யாருக்கும் இந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஹீரோவை பார்த்து கேட்க கவலையே படாத, உனக்காக வாச்சி அந்த குதிரைக்கால் மனுஷனா எங்க இருந்தாலும் நான் கட்டி தூக்கிட்டு வரேன் அப்படின்னு மாதிரி ஹீரோ ப்ராமிஸ் பண்றாரு. ஆனா ஹீரோ எந்த அளவுக்கு தொடர் நடிகின்னு படம் பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸான நமக்கு மட்டும் தான் தெரியும். இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அந்த குதிரைக்கால் மனுஷனா இல்ல மிருகமா, அதுக்கு பின்னாடி கூடிய மர்மங்கள் என்ன, அந்த மிருகமும் மனுஷனும் கலந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த உருவத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக போன நம்ம ஹீரோவுடைய நிலைமை என்னாச்சு, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்களோட செகண்ட் ஹாஃப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் கேட்டான்றதுக்காக எப்படியாச்சும் அந்த குதிரைக்கால் மர்ம மனுஷனை பிடிக்கிறதுக்காக கிளம்பி போறான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் இருட்டுனா பயமாச்சு. அதனால இருட்டோடைய பயத்தை போக்கணுன்றதுக்காக ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸான ரமேஷ் சுரேஷ் இவனு ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஹீரோக்கு நைட்டு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நடு ராத்திரி நம்ம ஹீரோவை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வராங்க. அப்படி வெளியில கூட்டு வரும்போதே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி நடுக்கத்தோடவே வந்துட்டு இருக்கான். இவன் பயந்தது போலவே ஜல் ஜல்லுன்னு கால் கொலுசு சத்தத்தோட ஒரு உருவம் இவன் முன்னாடி வந்து நிக்குது. எஸ், அதே ஜோதி அக்காவுடைய ஆன்மா தான். அதை பார்த்து இவன் அலற, இவன் கூட இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்த அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு பக்கம் தெரிச்சு ஓட பயந்து போன நம்ம ஹீரோ அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடி போகும்போது அந்த இடத்துல ஒரு கண்ணுக்குட்டி கிராஸ் ஆகுது. அந்த கண்ணுக்குட்டிய யாரோ சட்டுன்னு வந்து தூக்கிட்டு போற மாதிரி ஹீரோ பாக்குறான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த ஊர் கிணத்துல நைட் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த கண்ணுக்குட்டி செத்து பிணமா மிதக்குது. எஸ், இந்த கண்ணுக்குட்டி தூக்கிட்டு போயிட்டு இப்படி கொன்னு அதோடைய பாடியை தூக்கி கிணத்துல போடுது அதே குதிரைக்கால் மனுஷன் தான் போல. நாளுக்கு நாள் இந்த கிராமத்துல குதிரைக்கால் மனுஷனுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகமாவே போயிட்டு இருக்கு. ஸோ இதனால யார் இந்த அட்ராசிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பக்கத்து ஊர் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கான்ஸ்டபிளை இந்த ஊருக்குள்ள அனுப்பியிருக்காங்க. அந்த கான்ஸ்டபிளும் விடாம நைட் நேரத்துல ரோந்து பணியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அதே டைமிங்ல நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து திரும்பவும் இன்னைக்கு நைட் நம்ம ஹீரோக்கு அந்த பயத்தை போக்கி எப்படியாச்சும் அந்த குதிரைக்கால் மனுஷனை பிடிக்கணுன்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த முறை நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட நானும் உங்க கூட அவனை பிடிக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி ஜாயின் பண்ணிக்க நம்ம ஹீரோ எவ்வளோ எடுத்து சொல்றான். நீ வேணாமா, ஆனாலும் நீ ஆல்ரெடி பாதிக்கப்பட்டிருக்க, நீ வந்தா தேவையில்லாத பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி சமாளிச்சு பாக்குறான். ஆனா ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல கண்டிப்பா நானும் இன்னைக்கு நைட் உங்க கூட வருவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸான ரெண்டு பேர் கூட ஹீரோயின் இவங்க 4 பேரும் ஆட்டோல அந்த ஊரையே சுத்தி அந்த குதிரைக்கால் மனுஷன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சுத்திட்டு இருக்காங்க. அதே டைமிங்ல கான்ஸ்டபிளும் யார் இந்த வேலையெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போதுதான் அவர் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தன் பாஞ்சு போனதா இவர் பார்த்துட்டு வந்து ஆட்டோல வந்துட்டு இருக்க ஹீரோவுடைய டீமை நிறுத்தி இப்பதான் இந்த வாழைத்தோப்பு பக்கமா ஒரு உருவம் கிராஸ் ஆகி போனதை பார்த்தேன், கண்டிப்பா அவன் இங்கதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த கான்ஸ்டபிள் இவங்க கிட்ட வந்து சொல்ல இவங்களும் அந்த வாழைத்தோப்பு பக்கம் போய் பார்க்கறாங்க. அப்படி பார்க்கும்போது
அந்த குதிரைக்கால் மனுஷன் ஒரு மாதிரி வித்தியாசமான மாஸ்கோட ஹீரோ முன்னாடி வந்து என்ட்ரி கொடுக்குறான். அதை பார்த்து பக்கத்துல இருந்த எல்லாரும் தெரிச்சு ஓடிறாங்க. ஹீரோவால ஓடக்கூடிய முடியல, பயந்து அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறான். இப்பவும் அந்த ஊருக்குள்ள புகுந்து பல அட்ராசிட்டிஸ் பண்ணிட்டு இருக்க இந்த குதிரைக்கால் மனுஷன் அசால்ட்டா இவனுங்க கண்ணில் மண்ணை துவிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இப்படியே போயிட்டு இருக்கும்போதுதான் அந்த ஊர்ல ஆரம்பத்துல குட்டப்பான ஒருத்தனை பார்த்தோம்ல, அவன் ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஊர்ல நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பழைய சர்க்கஸ் பையன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரான் அப்படின்ற மாதிரி யாரோ ஒரு சர்க்கஸ் பையனை பத்தி இவர் சொல்றாரு. இது சர்க்கஸ் பையனா அப்படின்ற மாதிரி அந்த வேர்டை நம்ம ஹீரோ கேட்ச் பண்ணிக்கிறான். ஏன்னா நேத்து நைட்டு ஹீரோ முன்னாடி அந்த குதிரைக்கால் மனுஷன் ஜம்ப் அடிச்சுட்டு போனதை பார்த்துட்டு நல்லா சர்க்கஸ் பண்றே மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம். ஸோ உடனே யார் அந்த சர்க்கஸ் பையன் அப்படின்ற மாதிரி அந்த குட்டப்பா கிட்ட கேட்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல சர்க்கஸ் போட்டுட்டு இருந்தாங்கப்பா. அந்த சர்க்கஸ் ட்ரூப்ல ஒருத்தர் இருந்தான். ஆள் நல்லா ஷார்ட்டா சூப்பரா பறந்து பறந்து வித்த காட்டுவான். அவனை இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் பிடிச்சிடுச்சு. அந்த பையனை இங்க இருக்கவங்க எல்லாரும் இந்த ஊர் பையனாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் தன்னுடைய ஃபேமிலியே இந்த ஊருக்கு கூட்டு வந்து நல்லாதான்ப்பா வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சர்க்கஸ் திறமை யூஸ் பண்ணிட்டு நம்ம கிராமத்து மக்களுடைய வீட்டுக்குள்ளேயே புகுந்து திருட ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் இந்த சர்க்கஸ் பையன் தான் திருடன்ற விஷயம் தெரிய வந்ததும் மொத்தமா அவன் குடும்பத்தை எல்லாரையும் அடிச்சு விரட்டி விட்டாங்க. அதோட அவன் இந்த ஊரை விட்டு போனவன் தான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க போனா எதுவுமே எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த குட்டப்பா சொல்ல, இப்போ அந்த சர்க்கஸ் ட்ரூப் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிக்கிட்டு போனா பக்கத்து ஊர்ல தான் அந்த சர்க்கஸ் ட்ரூப் இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஷார்ட்டா யாராவது உங்க டீம்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாப்பா ஒருத்தன் இருந்தான், ஆனா நாங்களும் அவனை ட்ரூப் விட்டு வெளியேற்றிட்டோம். ஏன்னா அவன் சரியான சைக்கோ. அவன் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறதுனால ஊருக்காரங்களாம் அவனை கிண்டல் பண்ணுவாங்க. ராத்திரியில ஒரு நாள் ஃபுல்லா குடிச்சிட்டு மாஸ்கோ போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பேய் கணக்கா அவனை கிண்டல் பண்ணவங்கள போயிட்டு பயம்புறுத்த இவன் பயங்காட்டத்தை பார்த்து ஒருத்தன் செத்தே போயிட்டு இருக்கான். அப்பத்துல இருந்து அந்த சர்க்கஸ் பாய்க்கு மத்தவங்கள பயம்புறுத்தி சாகடிக்கிறது ரொம்பவே பிடிச்சு போய் ஒரு மாதிரி கிட்டத்தட்ட சைக்கோத்தனமா எல்லாரையும் பயம்புறுத்தி சாகடிக்கிறதுக்காக கிளம்பிட்டான். அவனை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க ட்ரூப்ல சேர்த்துக்காம அவனை நாங்க துரத்தி அடிச்சிட்டோம். அவன் இப்ப எங்க இருக்கான், என்ன பண்றான் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த சர்க்கஸ் ட்ரூப்ல இருக்கவங்க சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோக்கா அப்ப நம்ம ஊர்ல குதிரை காலோட வேஷம் கட்டிட்டு எல்லாரையும் பயம்புறுத்தி சுத்திட்டு இருக்கிறது ஒரு சர்க்கஸ் சைக்கோவா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ரிட்டர்ன் ஊருக்கு திரும்பினதும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இன்னைக்கு நைட் எப்படியாச்சும் அந்த சர்க்கஸ் சைக்கோவை பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினா ஹீரோ தனியா கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒண்ணு இல்ல, நாம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். ஏன்னா என் வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் நான் உன்னை லவ் பண்ணது காரணமே உன்கிட்ட இருக்கக்கூடிய தைரியம் தான். ஆனா அது உன்கிட்ட சுத்தமா இல்லைன்றத அன்னைக்கு நைட்டை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எஸ், நம்ம ஹீரோ கூட அன்னைக்கு நைட் அந்த சர்க்கஸ் சைக்கோ பிடிக்கிறதுக்காக ஹீரோயின் ஜாயின் பண்ணாங்களே, அது எதுக்காகனா ஹீரோ உண்மையிலே தைரியசாலி தானா இல்லை இவன் சும்மா ஊரை ஏமாத்திட்டு இருக்கானா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோ சரியான பயந்தாங்கொலின்னு அன்னைக்கு நைட்டே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க லவ்வையும் பிரேக்கப் பண்ணிட்டு ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. ஹீரோயின் விட்டு போன இந்த வழியில நம்ம ஹீரோ சுத்திட்டு இருக்கும் போதே இதுக்கு இடையில ஆல்ரெடி அந்த சர்க்கஸ் ட்ரூப் கிட்ட இருந்து இந்த சர்க்கஸ் சைக்கோ எப்படி இருப்பான்னு அவனுடைய முகம் மட்டும் கிளியரா தெரியாம அவனுடைய தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை எடுத்துட்டு வந்து ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டி, யாராவது இந்த உருவத்தில் இருக்கணும் பாத்தீங்கன்னா உடனே அவனை கோழி அமுக்குற மாதிரி அமுக்குங்க, ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் காரணம் இவன் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போஸ்டர் வச்சு ஒட்டி இருப்பாங்க. அந்த போஸ்டரை இந்த சர்க்கஸ் சைக்கோ பார்த்து செம்ம கொலவரி ஆவறான். அவனுடைய அடுத்த டார்கெட்டா இந்த ஊர்ல நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆன ராஜேஷ் சுரேஷ் இவங்க 2 பேரையும் டார்கெட் பண்றான். அப்படி டார்கெட் பண்ணி முதல்ல ராஜேஷோடைய வீட்டுக்குள்ள பெட்ரோல் பாம்பை தூக்கி வீசி அடிச்சு அவங்க வீட்டையே பிளாஸ்ட் பண்றான். நல்ல வேலை ராஜேஷ் அவன் அம்மாவை சேஃபா வீட்டுல இருந்து தப்பிக்க வச்சிடறான். அவனும் நேக்கா அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சிடறான். அப்படியே கட் பண்ணான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு ஃப்ரெண்டான சுரேஷ் அவன் தனியா மாட்டினப்போ இந்த சர்க்கஸ் சைக்கோ அவன் முன்னாடி வந்து அவன் கையை உடச்சு விட்டு போயிருக்கான். இப்படி ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளேயும் புகுந்து ஹீரோவுடைய அம்மாவுடைய மூஞ்சில பாட்டில உடைச்சிட்டு கொடூரமா தாக்கிட்டு அடுத்து உன்னையும் போட்டு பொழப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை சவால் விட்டு போயிருக்கான். இப்படி அவன் பண்ணிட்டு இருக்க இந்த சேட்டைகள்லாம் பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோவா அடுத்த சீன்லயே அந்த ஊர்லயே சென்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய லைப்ரரி செவுத்துல நம்ம ஹீரோ போயிட்டு அந்த சர்க்கஸ் சைக்கோவுக்கே சவால் விடுற விதமா
உன்னுடைய மரணம் எங்க கையால் தான்டா. மூஞ்சில மாஸ்க போட்டுக்கிட்டு ஊர் ஃபுல்லா ஏமாத்திட்டு இருக்கே, முடிஞ்சா மாஸ்க கழட்டிட்டு எங்களை வந்து மோதிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீரவாசனமா எழுதி வச்சுட்டு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு கடுப்பான இந்த சர்க்கஸ் சைக்கோ என்ன பண்றானா, ஹீரோ எழுதி வச்சுட்டு வந்த அந்த லைப்ரரிய மொத்தமா கொளுத்தி விட்டுறான். அப்படி அந்த லைப்ரரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு ஓரமா அந்த சர்க்கஸ் சைக்கோ முகத்துல இருக்கக்கூடிய மாஸ்க கழட்டிட்டு இவன் கொளுத்தி விட்டு வந்த அந்த லைப்ரரி தகன்னு எரிஞ்சிட்டு இருக்கிறத தூரம் நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். இங்க தாங்க உண்மையிலே யார் இந்த சர்க்கஸ் சைக்கோன்றத ரிவீல் பண்றாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஜாஃபர் தாங்க. அந்த சைக்கோ கேரக்டர்ல சும்மா கலகிருக்காப்புல. ஆள் தான் பார்க்க சிறுசு, ஆனா பண்றதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனதுனால இந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸரை இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசர் தான் நம்ம ஹீரோனை கட்டிக்க போறவர். ரொம்ப தைரியசாலி. இவர் அந்த ஊருக்குள்ள வந்ததுமே ஊருக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த சர்க்கஸ் சைக்கோ டெய்லி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அதை முதல்ல சேகரிக்கிறாப்புல. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த சைக்கோ ஃபாலோ பண்ற ஒரு பேட்டர்னை கண்டுபிடிக்கிறாரு. முதல் விஷயம், அந்த சைக்கோ சரியான குடிகாரனா இருக்கான். 3 நாளைக்கு ஒரு முறை தான் வெளியே வந்து ஊர்க்காரங்களை டார்ச்சர் பண்றான். முதல் விஷயம், அவன் மொடா குடியா இருக்கான். ஸோ கண்டிப்பா அதை வச்சுதான் அவனை லாக் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பார் எல்லாத்தையுமே அடுத்த ஒரு 3 நாளைக்கு க்ளோஸ் பண்ண சொல்லிடுறாரு. அப்படி எல்லாரும் அந்த கடைகளை க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் சரக்கு திருடுறதுக்காக வெளியே வருவான். அப்ப அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கலாம் சொல்லிட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் பக்காவா ஸ்கெட்ச் போட்டு வச்சிருக்காப்புல. இவர் போட்ட பிளான் படியே அந்த சர்க்கஸ் சைக்கோவும் அன்னைக்கு நைட் வெளியே வரான். ஆனா இவங்க எல்லாரும் நினைச்ச மாதிரி லோக்கல் சர்க்கஸ் திருடுறதுக்காக கடைக்குள்ள போகாம நேரா அந்த ஊருடைய மிலிட்ரிக்கார் வீட்டுக்குள்ள போயிருக்கான். எதுக்காகனா அந்த மிலிட்ரிக்கார் வீட்டுல கண்டிப்பா மிலிட்ரி சரக்கு இருக்கும். ஸோ அதை தூக்குறதுக்காக தான் இந்த சைக்கோ பைபுல அந்த வீட்டுக்குள்ள இறங்கியிருக்கான். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு மிலிட்ரிக்கார் வீட்டுக்குள்ள இறங்கி இருக்க இந்த சைக்கோ பைபுலையே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அந்த சைக்கோ பைபுல இவங்க 3 பேரை விட பயங்கர பலசாலியா 3 பேரும் அடிச்சு புலக போட்டு அந்த வீட்ல இருந்தே அழகா எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி எஸ்கேப் ஆயிட்டு வெளியில குதிச்சு ஓடிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம ஹீரோ துரத்திக்கிட்டு ஓடுறான். அப்ப சடனா வழக்கம் போல ராத்திரியானா நம்ம ஹீரோ முன்னாடி வந்து பயமுறுத்தக்கூடிய பக்கத்து வீட்டு ஜோதி அக்காவுடைய ஆன்மா இவன் முன்னாடி வந்து நிக்குது. எப்பவும் போல ஜோதி அக்காவுடைய ஆன்மாவை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயப்படுவாங்கல்ல, ஆனா இந்த முறை நம்ம ஹீரோ பயப்படாம, வாக்கா உனக்கு என்னதாங்க வேணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆன்மாவை பார்த்து கேட்க, ஒரு வாய் சாப்பிட்டு போப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஆவி இவனுக்கு சாப்பாடு எடுத்து ஊட்ட ஹீரோ அவங்க ஊட்டி விட்ட சாப்பாடை சாப்பிட்றான். அப்படி ஜோதி அக்காவுடைய ஆன்மா இவனுக்கு ஊட்டி விட்டதுமே அந்த செகண்டே அவங்க ஒரு மாதிரி ஆக்ரோஷமான மோட்ல இருந்து அமைதியான மோடுக்கு மாறி ஹீரோ கண்ணு முன்னாடியே அப்படியே மோச்சமாகி காத்தோட காத்தா கரைஞ்சி போயிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஜோதி அக்கா சின்ன வயசுல நம்ம ஹீரோ கொடுத்த அந்த ப்ராமிஸை நிறைவேற்றதுக்காக தான் செத்ததுக்கு அப்புறமும் ஆன்மாவா சுத்திட்டு இருந்திருக்காங்க. எஸ், நம்ம ஹீரோ சின்ன வயசுலயே ஜோதி அக்கா நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா எனக்கு ராத்திரியில யார் வந்து சோறு ஊட்டுவா அப்படின்ற மாதிரி இவன் எமோஷனோட கேட்டிருப்பான்ல. அப்ப அந்த அக்கா வந்து கவலையே படாதப்பா, நான் எங்க போனாலும் நான் உனக்கு வந்து சோறு ஊட்டுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்களே. அந்த ப்ராமிஸ்க்காக தான் இந்த அக்கா செத்ததுக்கு அப்புறமும் ஆன்மாவா நம்ம ஹீரோ பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்காங்க. இது தெரியாத நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா அவங்களுடைய ஆன்மாவை பார்த்து பயந்து இருந்திருக்கான். இப்பதான் அந்த பயத்துல இருந்து வெளியே வந்திருக்கான். அந்த இருட்டு பயத்துல இருந்து டோட்டலா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சர்க்கஸ் சைக்கோ பயபுலிய துரத்தி பிடிச்சி போட்டு போலாம் பழக்கிறான். ஹீரோ பீடியிலேருந்து தப்பிச்சு பக்கத்துல இருக்க தென்னந்தோப்புல தாவி ஓடி போயிட்டு ஒரு பெரிய மரத்து மேல ஏறி போய் உக்காந்துக்கிறான். ஊருக்காரங்க எல்லாரும் கையில தீப்பந்தத்தோட அந்த மரத்தை நோக்கி ஓடி வர, மரத்து மேல பதுங்கி இருக்கிற இந்த சர்க்கஸ் சைக்கோ கண்ணுக்கு அந்த இடத்துல ஒரு உருவம் தெரியுது. அது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கு. அந்த உருவம் வேற யாரும் இல்லைங்க, அந்த ஊரை காக்கிறதா பல வருஷமா அந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்களே கூலின்ற அந்த தெய்வம். எஸ், அந்த காக்கும் தெய்வம் தான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சர்க்கஸ் சைக்கோ பயம்புறுத்தி மரத்துல இருந்து கீழே விழ வச்சு ஊருக்காரங்க எல்லாரும் கடைசியா அந்த சர்க்கஸ் சைக்கோவை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஊருக்காரங்கெல்லாம் நம்பினபடியே கூலின்ற அந்த தெய்வம் வந்து அந்த ஊரை காப்பாத்தி கொடுத்துட்டு அங்கிருந்து பறந்து போயிடுது. திரும்ப அந்த ஊருக்கு ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பா நான் வருவேன்ற மாதிரி அந்த ஊரையே பாதுகாக்கிற விதமா அந்த கூலி தெய்வம் சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த படம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சுங்களா? இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக்கு கமெண்ட் ஷேர் இதையும் மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய்.